முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தனது 1MDB வழக்கில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி வழக்கில் தண்டனை பெற்றதைத் தொடர்ந்து தமது ஆதரவாளர்கள் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றங்களை அவமதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு இருந்த போதிலும் கிடைக்கக்கூடிய வழிகள் மூலம் தமது உரிமைகளை தொடர்ந்து பாதுகாப்பேன் என்றும் நாட்டின் நீதித்துறை செயல்பாட்டில் தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் நஜீப் கூறினார். அனைத்து மலேசியர்களும் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும் என்றும் தேசிய நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய அல்லது சட்ட செயல்முறையை அவமதிக்கும் எந்த ஒரு வடிவத்திலும் செல்வாக்கு செலுத்தவோ அல்லது ஈடுபடவோ கூடாது என்றும் தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் வலியுறுத்தினார். கருத்து வேறுபாடுகள் முதிர்ச்சி அடைந்த சரியான மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தனக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வது, கூட்டரசு அரசியலமைப்பின் நேர்மையை நிலைநிறுத்துவது மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது மட்டுமே தமக்கு தேவையானது என்று அவர் கூறினார். நீதிமன்றத்தின் முடிவு இருந்த போதிலும் நமது நாட்டின் நீதித்துறை செயல்பாட்டில் தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் கூறினார். புத்ராஜயாவில் உள்ள உயர்நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை தொடர்ந்து நஜீப்பின் கடிதத்தை அவரது வழக்கறிஞர் சஃபி அப்துல்லா செய்தியாளர் கூட்டத்தில் வாசித்தார். 1MDB வழக்கை பிளவுபடுத்தும் வழக்கு என்று PKRின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி வர்ணித்துள்ளார். மேலும் இந்த சர்ச்சை மலேசியர்களை பிளவுபடுத்தியுள்ளது என்றும் கூறினார். இந்த வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் உணர்ச்சிகளுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கவோ அல்லது எதிர்க்கவோ அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை தொடர்ந்து ஆதரிக்க பொதுமக்களுக்கும் உரிமை உண்டு என்று அவர் கூறினார். இருப்பினும் யாரும் தங்கள் கருத்துக்களுடன் உடன்படுமாறு மற்றொருவரை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் முடிவு எதுவாக இருந்தாலும் இந்த மாறுபட்ட கருத்துகள் நீடிக்கும் என்றும் ரபிசி கூறினார். இந்த வழக்கு உணர்ச்சிகளால் நிறைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த 1MDB அத்தியாயத்திலிருந்து எதிர்கால சந்ததியினர் பாடங்களை கற்றுக்கொள்ளும் வகையில் அதனுடன் சமரசம் செய்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்று அவர் கூறினார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி ஆகிய 25 குற்றச்சாட்டுகளிலும் நஜீப் குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து ரபிசி இவ்வாறு பதிவிட்டுள்ளார். பாஸ் தலைமையிலான பெர்லிஸில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு அதன் மந்திரி பசார் ராஜினாமா செய்ய வழிவகுத்ததை தொடர்ந்து அமைதியை கடைபிடிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் அழைப்பு விடுத்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவரான ஹம்சா இந்த விஷயத்தை நடைமுறை ரீதியாக கையாள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எந்த ஒரு முடிவும் மக்கள் மற்றும் மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். புதிய மந்திரி பசாரை நியமிப்பதில் பெர்லிஸ் ராஜா மீது மக்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 15வது பொது தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலுக்கு வழங்கப்பட்ட ஆணைக்கு ஏற்ப பெர்லிஸ் அரசாங்கம் தொடர்ந்து முறையாக செயல்படவும் மக்களின் நலன் மற்றும் தேவைகளில் கவனம் செலுத்தவும் முடியும் என்பதை உறுதி செய்வதில் முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் மந்திரி பசார் பதவிக்கான வேட்பாளர்களின் பட்டியலை கட்சி சமர்ப்பித்துள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து ஹம்சா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஷுக்ரிக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதற்கான சட்டப்பூர்வ அறிவிப்புகளை மாநில ஆட்சியாளரிடம் சமர்ப்பித்ததற்காக பெர்சாத்து சகாக்களுடன் இணைந்ததாக கூறப்படும் பாஸ் கட்சியின் 3 பெர்லிஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர் தகுதியை பாஸ் கட்சி தகுதி நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜலான் கோலத்திரங்கானு குவந்தான் சாலை கமாமானில் வாகனம் மோதியதாக நம்பப்படும் ஒரு ஆண் தப்பீர் விலங்கு இறந்து கிடந்தது. 250 கிலோகிராம் எடையுள்ள தப்பீர் நேற்று காலை 11:40 மணி அளவில் ஒரு சாலை பயனரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. வனவிலங்கின் சடலத்தில் வாய், கால்கள் மற்றும் உடலில் காய அடையாளங்கள் இருப்பதை கண்டறிந்ததாக திரங்கானு வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹலித்தானின் இயக்குநர் லூ கீன் சியோங் தெரிவித்துள்ளார். கமமான் மாவட்ட பெர்ஹலித்தான் அலுவலகத்தைச் சேர்ந்த 4 பணியாளர்கள் சடலத்தை அப்புறப்படுத்தியதாக லூ தெரிவித்தார். சாலை பயனர்கள் எப்போதும் கவனமாகவும் வனவிலங்கு கடக்கும் பகுதிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். கோலத்திரங்கானு ஜலான் ஃபெல்டா பெலாராவில் நேற்று 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 வயது சிறுமி உயிரிழந்தார். மேலும் 7 படுகாயம் அடைந்தனர். சிறுமியின் உடலில் பல பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது.
2 குடும்பங்களைச் சேர்ந்த 2 பரோடுவா ஆக்சியா கார்கள் மோதிய விபத்து குறித்து காலை 10 மணி அளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக கொலத்திரங்கானு காவல்துறை தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் கூறினார். செத்தியோவிலிருந்து கோலத்திரங்கானுவுக்கு 5 பேர் கொண்ட குடும்பத்தை ஏற்றிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாதையில் நுழைந்து கெமமானிலிருந்து கொத்தபாருவுக்கு 3 பேர் கொண்ட குடும்பத்தை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 5 மாத குழந்தை முதல் 50 வயது வரையிலான 7 பேர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் பின்புற பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த 2 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தைவானின் பொப்போப் தைப்பேயில் நவம்பர் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக ரோபோ கேம்ஸ் 2025 போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று நாட்டை பெருமைப்படுத்திய 24 மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் மற்றும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் ஆகியோர் தங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றிக்கு ஒன்றாக பங்களித்த ஆசிரியர்கள், பள்ளி அதிகாரிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆதரவு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தியாகராஜ் சங்கர நாராயணன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக், வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கான நிர்வாக குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜ் சோமு மற்றும் பயிற்சியாளர் காளிதாசன் கணேசா ஆகியோருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.